ஹே காய்ஸ்! இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 14 தேர்ஸ்டே எடுத்தது. அன்னைக்கான டே எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு. பிகாஸ் செலியா குட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதோட வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. செலியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 5 1/2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து பண்ணியாச்சு. 6 மந்த்ஸ் முடிச்சுட்டு 7த் மந்த் ஸ்டார்ட்டிங்ல தான் வந்து சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். பட் வீட்ல இருக்கவங்க, பெரியவங்க, அப்புறம் எங்கள சுத்தி இருக்கவங்கலாம் வந்து இப்பயே ஸ்டார்ட் பண்ணலாம் ஒண்ணும் தப்பில்ல அப்படின்னு சொன்னதுனால, சடனா வந்து இத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எந்த ஒரு நல்ல விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும், எங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். செலியாக்கும் அதே மாரி தான். ஃபர்ஸ்ட் டைம் சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால, வீட்லயே ஸ்வீட் பொங்கல், வெண்பொங்கல் இதெல்லாமே செஞ்சு எடுத்துட்டு போயிட்டோம் குலதெய்வ கோவிலுக்கு. அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு, சாமி கிட்ட வச்சு படைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து செலியாக்கு வந்து ஃபீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மாமியார் தான் வந்து செலியாக்கு வந்து ஸ்வீட் பொங்கல் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாமனார் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் ஜெகதீஷும் வந்து குடுத்தோம். அண்ட் அவனுக்கு வந்து பெருசா அந்த ரைஸ் வந்து முழுங்க தெரியல. நாங்களும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சும்மா ஜஸ்ட் ஒரு நேம் சேக்காக வந்து ரைஸ் குடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து மில்க்கு, தண்ணி மட்டும் தான் வந்து குடுத்தோம். வந்து பேருக்கு ஸ்வீட் பொங்கல் கொடுத்தோம். பட் செலியாக்கு வந்து பெருசாக அது பிடிக்கல. எல்லாமே துப்பிட்டான். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பியூரி மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் பியூரி தான் வந்து செஞ்சுருந்தேன். சும்மா ஆப்பிள் வந்து ஜஸ்ட் ஜங்க்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பியூரி மாதிரி கொடுத்தேன். நான் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா, ஆப்பிள் பியூரே அண்ட் அரிசி கஞ்சி தான் வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம். ஆப்பிள் பியூரே ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டான். அரிசி கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு சாப்பிடல. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் பழகாதீங்க, வெஜிடபிள்ஸ் கொடுத்து பழகுங்க. ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்க்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் கொடுத்து பழகுங்க அப்படின்னு சொன்னதுனால, நெக்ஸ்ட் டேலேருந்து வெஜிடபிள்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கான டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.